அபி எங்க? மேடம் அபிய சஞ்சீவ் கண்ணில் படக்கூடாதுன்னு நான் தான் லிப்டுக்குள்ள அனுப்பி வச்சேன். என்னது? அபிய லிஃப்ட்டுக்குள்ள அனுப்பி வச்சியா? ஓயா லூசு. லூசா? லிஃப்ட்டுக்குள்ள தான் சஞ்சீவ் இருக்கான். ஆமா. ஐயோ, நான் வேற லிஃப்ட் பவரை ஆஃப் பண்ணிட்டேனே. அப்படியா? என்ன மேடம் பொண்ணு மாப்பிளைய ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல அனுப்புற மாதிரி அவங்கள உள்ள அனுப்பி வச்சிருக்கீங்க. அப்ப எல்லாம் போச்சா? சும்மா கத்தாத, அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இப்ப அவங்கள எப்படியாவது வெளியே எடுக்கணும். வா. அவங்க ரெண்டு பேரையும் லிஃப்ட்டுக்குள்ள அனுப்பி வச்சது நீங்க தான். உங்களுக்கு தெரியாதா அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு? ஐயோ, தொணன்னு பேசிட்டு இருக்காதயா. வா போங்க. வர. என்னாச்சு? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு மேடம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு தானே போனோம். யாரோ வேகமா திருப்பி இருப்பாங்க போல, அதான் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு மேடம். இது எப்போ சரியாகும்? 1 hour ஆகும் மேடம். 1 hour? ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன். ஓகே மேடம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஹேய் ஷூ, நம்ம உள்ளே இருக்க வேண்டியதானா? கத்து, யாராச்சும் காப்பாத்துறாங்கன்னு பாப்போம். ஏன் நீ கத்த வேண்டியதானே? நான் கத்துனா எவனுமே கண்டுக்க மாட்டான். ஆனா ஒரு பொண்ணு கத்துனா உடனே ஓடி வந்து காப்பாத்துவாங்க. கத்து கத்து. யாராவது கதவை தரங்களே, லிஃப்ட் நின்னுச்சு ப்ளீஸ். வீட்ல சாப்பிடவே மாட்டியா? நீ கத்துறது எனக்கே சரியா கேட்கல. இப்படியா கத்துவாங்க? கொஞ்சம் பலமா கத்து. யாராவது கதவை தரங்களே, காப்பாத்துங்க, லிஃப்ட் நின்னு போச்சு, கதவை தரங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்புறம் என்ன பண்ற? நீ பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்குது. இப்படியா கத்துவாங்க? இங்க பார், நான் கத்துறேன், நீ இரு. யாராவது கதவு தராங்களே, லிஃப்ட் நின்னு போச்சு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்படி கத்தணும். கத்து. உனக்கு அறிவில்ல? கல்யாணத்தை வச்சுக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ள இருந்துட்டு வர. அப்பாவ நினைச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிருக்கா. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். வா. புடவை நல்லா இருக்கா? அது என்கிட்ட கொடு. இந்த புடவை உள்ளவை. அனு மாமியார் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. வீட்டுக்கு வரப்போற மருமக மேல எவ்வளவு பாசம். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம அபிக்கு இந்த புடவையை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அனு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அபியும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போச்சு. அதுக்கு என்ன பண்றது தீவானே? சம்பந்தி குடும்பம் அமையறது நம்ம கையிலே இருக்கு. அனு ராசிக்கு இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு. அபிராசிக்கு இப்படி ஒரு குடும்பம் அமையணும்னு இருக்கு. அபி ராசிக்காரிதான். அவளுக்கு தேவையானது அவ விருப்பப்படாமலே அவளுக்கு தானா வந்து சேரும். இந்த புடவை மாதிரியே நான் அபிக்கு ₹1,00,000 புடவை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நம்மளால முடியல. சரி,
₹2000 புடவை எடுக்கலான்னு கடைக்கு போனா அவளுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ₹1,00,000 புடவை அமைஞ்சிருக்கு. நீங்க வேணா பாருங்க, ஆபி வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி செழிப்பா மாறப்போகுதுன்னு. அந்த புடவை என்கிட்ட கூட எனக்கு வேணும். ஏண்டி அந்த புடவை கேக்குற? அதவ கல்யாண புடவை. மா, இது அத்தை நான் நினைச்ச எடுத்து கொடுத்த புடவை. இவ அந்த புடவைய எடுத்துட்டு போயிட்டானா நாளைக்கு அத்தை என்கிட்ட வந்து நான் வாங்கி கொடுத்த புடவை எங்கன்னு கேட்டா நான் மாட்டிக்க மாட்டேனா? அதுக்காக அவ கல்யாணத்துக்குன்னு வாங்கின புடவையை உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? அப்பா, அத்தை கேட்டா நான் என்ன சொல்றது? தெய்வானே, அனு சொல்றது சரிதானே. புடவை எங்கேனா அப்புறம் இவ மாட்டிக்க மாட்டாளா? நீங்க சும்மா இருங்க. எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டி, உன் கூட பிறந்தவளையே பிறக்கலன்னு சொல்லி சமாளிக்க தெரிஞ்ச உனக்கு இந்த புடவைய மறைக்க தெரியாதா என்ன? அபி அந்த புடவையை தரமாட்டா. உன் அத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ அபிக்கு அந்த புடவையை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனிமே அந்த புடவை அபிக்கு தான். முடியாதுமா, இது எனக்கு சேர வேண்டிய புடவை. இந்த புடவைய கட்டி உரிமை கொண்டாடுற தகுதி இவளுக்கு கிடையாது. அனு, உன்ன இருமா, அக்கா சொல்றது உண்மைதானே? அத்தை அக்கா நினைச்சுதானே இந்த புடவைய எடுத்து கொடுத்தாங்க. நான் வெறும் நிழல், அக்கா தான் நிஜம். அப்படி இருக்கும்போது இந்த புடவைக்கு எப்படி நான் சொந்தம் கொண்டாட முடியும்? இந்த புடவைய அக்காவே வச்சுக்கிட்டோம். இந்தாக்கா. இந்த புடவையை நீ எடுத்துக்கிட்டேன்னா அபி கல்யாணத்துக்கு கட்ட புடவை வேண்டாமா? கல்யாணத்துக்கு தானே. என்கிட்ட நான் யூஸ் பண்ணாத புடவை நிறைய இருக்கு. அதுல ஒன்ன தரேன், அத கல்யாணத்துக்கு கட்டிக்க சொல்லு. ஏன் இப்படி எல்லாம் பண்றா இவ? மா, வருத்தப்படாதம்மா. பொடி, பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? இப்ப எதுக்கு இந்த புடவைய கையாலேயே அயன் பண்ணிட்டு இருக்கா? அண்ணி, அண்ணி, என்ன நீ புடவைய பாத்துக்கிட்டு என்ன அப்படி ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சிந்தாமணி, வேண்டிக்கிட்டபடி சாமிக்கு புடவை வாங்கியாச்சு, தாலியும் செய்ய சொல்லியாச்சு. தாலி வந்த உடனே ஐயர்கிட்ட பேசி பூஜை நாளையும் குறிச்சிடலாம். அம்மனுக்கு தாலியையும் புடவையும் சீக்கிரம் படைச்சிட்டோம்னா சஞ்சீவ் காட்டுறேன்னு சொல்ற பொண்ண சீக்கிரமா பார்த்து அவனுக்கே பேசி முடிச்சிடணும். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவளுக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை நான் பாத்துறணும், சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு லூசு மாதிரி உளறிக்கிட்டே இருக்கும். வந்துட்டான் லூசு பைய. சஞ்சீவ், நீ எங்க போன? நீ எங்க போனேன்னு தெரியாம நானும் உன் அம்மாவும் போன் பண்ணி பார்த்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தோம். அப்புறம் நீ எங்கேயாவது அவசரமா போயிருப்ப, அதனாலதான் போன் எடுக்கலன்னு நான் தான் அன்னிக்கிட்ட சொல்லி அப்புறம் நாங்க 2 பேரும் கால் டாக்ஸி பிடிச்சு வந்தோம். தெரியுமா உனக்கு? நான் எங்கேயும் போகல, கடைக்குள்ளதான் இருந்தேன். என்னது, கடைக்குள்ளதான் இருந்தியா? ஆமா, நீங்க வர லேட் ஆனதால உங்களை தேடி கடைக்குள்ள போனேன். நாங்களும் தான் கடைக்குள்ள இருந்தோம். உன்னை நாங்க பார்க்கவே இல்லையே. பாத்திருக்க முடியாது, நான் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஐயோ, என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமாம்மா, உங்களை தேடி கடைக்குள்ள வந்தப்போ அந்த சம்சாக்காரனை வேற பார்த்தேன். அவன் அடிக்க விரட்டினப்போ ஓடிட்டான்.
அவனை தேடி பார்த்து கிடைக்கலன்னதும் உங்களை தேடி பார்க்கலான்னு மாடிக்கு வர லிஃப்ட்ல இருந்தேன். லிஃப்ட் அடுத்த ஃப்ளோர் போனதும் உள்ள பார்த்தா டெய்லர் வந்தா. என்னது, டெய்லர் வந்தாளா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. லிஃப்ட் மூடிருச்சு. நீங்க கடைக்குள்ள தானே இருந்தீங்க. டெய்லரை உங்ககிட்ட பேச வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள லிஃப்ட் ரிப்பேர் ஆகி நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து. அச்சச்சோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தீங்களா? அப்புறம் என்னாச்சு? இப்ப எதுக்கு இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க? அது கதை சுவாரஸ்யமா இருந்துச்சே, அதான் கேட்டேன். ஓ சஞ்சீவ், அப்புறம் என்ன ஆச்சு? அடி எதுவும் படலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், லிஃப்ட் சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, லிஃப்ட் கதவு திறந்துச்சா, வெளியே ஒரே கூட்டம். அந்த கூட்டத்துல இருந்து வெளில வந்து பாக்குறேன், டெய்லரை காணும்மா. எங்க போனானே தெரியல. ச்சே, அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து என்னால பார்க்க முடியாம போச்சு. அப்படியே பார்த்துட்டாலும் நீ வருத்தப்படாதம்மா. டெய்லரை கண்டிப்பா உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். சரி பரவாயில்ல, விடுப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கடைக்கு உங்க அண்ணி வந்திருந்தாங்க. என்னம்மா சொல்ற? அண்ணியா வந்தாங்க? ஆமாப்பா. உங்க அம்மா உங்க அண்ணிக்கு 1,00,000 ரூபாய் புடவை எடுத்து கொடுத்திருக்காங்க தெரியுமா? என்னத்த சொல்றீங்க? ஆமா, நீயே கேளு. புடவை வாங்கினதுக்கு இவன் கோவப்படுறான். பரவாயில்ல, அப்ப சொத்து வீணாக கூடாதுன்னு இவனுக்கு அக்கறை இருக்கு. அம்மா ரியலி சூப்பர்மா. குடும்பம் மொத்தமும் சேர்ந்து என் அண்ணன் சொத்தை அழிக்கிறதுலயே குறியா இருக்கேன். ச்சே, இந்த தடவை அண்ணிய என்னால பார்க்க முடியாம போச்சே. பேசாம நீங்க கூப்பிட்டப்பவே நான் வந்திருக்கணும். அண்ணி தானேப்பா, இன்னொரு நாள் பார்த்துட்டா போச்சு. வா சாப்பிடலாம். சரிம்மா. என்ன பசுமாடும் கண்ணுக்குட்டியும் ஒரே மாதிரி பேசிக்குதுங்க. அவன் அண்ணிய பார்க்க முடியலையேங்கிறான், இவ டெய்லரை பார்க்க முடியலையேங்கிறா. ஏதோ தப்பா இருக்கே. அனுவ கடைக்குள்ள முதல் தடவையா நான் பார்க்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? ஆஃப் சாரி தான் போட்டிருந்தா. ஆனா அனுவனை கடைசியா அந்த கடையில பார்க்கும்போது மாடர்ன் ட்ரெஸ்ல போட்டிருந்தா. ஏன்னு கேட்டா, நான் மாடர்ன் ட்ரெஸ்ல தான் கடைக்கு வந்தேன். ஆஃப் சாரி புதுசா எடுத்து நான் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்க வந்தீங்கன்னு சொல்றா. ஆனா அந்த ஆஃப் சாரிய பார்க்கும்போது புதுசு மாதிரி தெரியலையே. இந்த தடவை அண்ணிய என்னால பார்க்க முடியாம போச்சு. பேசாம நீங்க கூப்பிட்டப்பவே நான் வந்திருக்கணும். அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து என்னால பார்க்க முடியாம போச்சு. சீதாவும் சஞ்சீவும் நான் டெய்லரை பார்க்க முடியாம போச்சு, அண்ணிய பார்க்க முடியாம போச்சுன்னு அடிக்கடி சொல்றாங்க. இதுக்கும் துணி கடையில நடந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? தெரியாத லாங்குவேஜ் படத்தை சப்டைட்டில் இல்லாம பார்த்தா மாதிரி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வா, ஏதோ ஒண்ணு இடிக்குது. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அனுவ பார்த்தா இதுக்கான பதில் கிடைக்கலாம். ஆனா நேரடியா இத பத்தி கேட்டா அவ சொல்லுவாளா? கண்டிப்பா சொல்ல மாட்டா. வா சந்தோஷ். என்னத்த? அனுவோட ஆபீஸ் அட்ரஸ் சொல்லு. ஆபீஸ் அட்ரஸா? எதுக்கத்த? அது ஒண்ணு இல்லடா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ரொம்ப நாளா சொத்து பிரச்சனை இருக்கு. அனு லாயர் தானே, அதான் அவகிட்ட அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, அதுக்கா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா ஹைகோர்ட்டுக்கு போயிடுங்க. அங்க கேபின் 65ன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க. அதான் மேடமோட ஆபீஸ். சரி, இப்போ அனு ஆபீஸ்ல இருப்பாளா? கண்டிப்பா இருப்பாத்த. நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே நேர்ல போய் பாத்துக்கிறேன். சரிங்க அத்த. ஓஹோ, அனு ஆபீஸ்ல தான் இருப்பாளா? அப்ப நம்ம முதல்ல அனு வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும். நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போவோம்.
அம்மா ம்? பருப்பு வெந்துருச்சு, தக்காளி வெங்காயத்தை வெட்டி போட்டுட்டா? போட்டுரு. கூட்டுக்கு என்னம்மா பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணுமா. சமந்தி அம்மா, சமந்தி அம்மா, நீ போய். சமந்தி, என்ன யாரையும் காணோம்? சமந்தி அம்மா. ஐயோ, மாப்பிள்ளையோட அத்தை வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் பாக்குறேன். இரு. சமந்தி அம்மா, சமந்தி, வாங்க சமந்தி. வாங்க வாங்க, உட்காருங்க. ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே அனுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த நேரம் பார்த்து அக்கா வர இல்லையே. அனு இருக்காளா? என்ன சத்தம்? அனு உள்ள இருக்காளா? ஆமா, அனு உள்ளதா இருக்கா. அப்ப கூப்பிடுங்க. அனு, அனு, சம்மந்தி வீட்ல இருந்து அவங்க நாத்தனார் வந்திருக்காங்க. வாமா. நீ வரும்போது அப்படியே காஃபி எடுத்துட்டு வந்துரு. ம். இதோ வந்துட்டா. அனு, வாமா அனு, வா, காஃபி கொடு. இந்தாங்க. எப்படி இருக்க அனு? நல்லா இருக்கேன். என்ன அனு வீட்ல இருக்க? இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா? அது இல்ல. காலையில போன் பண்ணும்போது நீ ஆபீஸ்ல இருக்கேன்னு சொன்ன. ஆமா, ஃபோன் பண்ணீங்கல்ல. ஒரு கிளையண்ட்டை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் போனேன். அப்போதான் நீங்க ஃபோன் பண்ணீங்க. கேஸ் கிளியர் ஆயிடுச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒருவேளை அனு சொல்றது உண்மையாதான் இருக்குமோ? நாம தான் தப்பா நினைக்கிறோமோ? என்ன சம்மந்தி யோசிக்கிறீங்க? காஃபி நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டு மருமக போடுற காஃபி நல்லா இல்லாமையா இருக்கும்? அம்மா, அம்மா, இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னப்பா? செலவு துணி எடுத்துன்னு வந்திருக்கம்மா. சரி, நீ கொஞ்சம் பார்த்து எடுத்து வை, இதோ வந்துடுறேன். சரிம்மா. அப்புறம் வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? சரி, நான் ஒருத்தரை பார்க்க போனோம். நான் கிளம்புறேன். ஐயோ, சாப்பிடுற நேரமாச்சு, சாப்பிட்டுட்டு போலாம். நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் வரேன் சம்பந்தி. வரேன் அனு. அப்பா, அபி, நல்ல வேளைமா, தப்பிச்சோம். இது சீதாவோட புடவையாச்சே. இது எப்படி இங்க வந்தது? அவ ட்ரெஸ் கிழிஞ்சு போனால உன் புடவை தான் அவளுக்கு கொடுத்தேன். தோ இப்ப அதான் போட்டு போறா. சஞ்சீவ் அந்த டெய்லருக்கு கொடுத்த புடவை அனு வீட்டுக்கு எப்படி வந்திருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் அனு ஆபீஸ் போய் பாப்போம்.